புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் நாராயணசாமியோடு நம்முடைய செய்தியாளர் ரஹ்மான் நேரலையில் இணைந்திருக்கிறார். தற்போது அவரிடம் பேசலாம். ரஹ்மான், நாராயணசாமியின் அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது, அவர் என்ன சொல்கிறார்? அதாவது தற்போது அமைச்சரவை அமைக்கிறதற்காக உரிமை கோரும் கடிதத்தை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாராயணசாமி அவர்கள் ஆளுநரிடம் கொடுத்திருக்கின்றார். அவர் தற்போது நம்மிடம் இருக்கின்றார். நாம் அவரிடம் கேட்போம். அதாவது இப்போ காலையில் நீங்க அந்த உரிமை கோரும் கடிதம் கொடுத்திருக்கீங்க, அது சம்பந்தமா சொல்லுங்க. அதாவது எங்களுடைய 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அமைப்பதற்காக, குறிப்பாக என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு மரியாதைக்குரிய மாநில கட்சி தலைவர் திரு நமச்சிவாயம் அவர்கள் என்னை முன்மொழிந்தார்கள். மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் வழிமொழிந்தார்கள். 13 சட்டமன்ற உறுப்பினர் என்னை ஏகமனதாக மொத்தம் 15 பேர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுடைய அந்த தீர்மான நகல் மற்றும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒரு கடிதத்தை எழுதி 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருக்கார்கள் என்று சொன்ன அந்த கடிதமும், அதே போல நேற்றைய தினம் நான் சென்னை சென்று டாக்டர் கலைஞரிடம் வாங்கி வந்த கடிதம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற அந்த கடிதம், இதை இணைத்து நான் காங்கிரஸ் 15 உறுப்பினர்கள், 2 திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இந்த சபையில் 17 பேர்கள் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கிறோம், பெரும்பான்மை இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து இந்த 4 கடிதங்களும் கொடுத்திருக்கிறோம். துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் டெல்லியில உள்துறை அமைச்சரகத்துக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதலை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் எங்களுக்கு கடிதம் கொடுப்பார்கள். உடனே நானும் கட்சி தலைவரும் டெல்லிக்கு சென்று அன்னை சோனியா காந்தியிடமும் தலைவர் ராகுல் காந்தியிடம் பேசி யார் யார் அமைச்சராக வர வேண்டும் என்பதை முடிவு செய்து அன்னை சோனியா காந்தியோட ஒப்புதலோடு அவங்க அமைச்சரவை அமைப்பதற்கான அந்த கடிதத்தையும் கொடுப்போம், அமைச்சர்கள் பட்டியலை கொடுப்போம். அதற்கு பிறகு பதவி பிரமாணம் இருக்கும். அதாவது இந்த அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறுவாங்கன்னு ஏதாவது உத்தேசமா இருக்காங்க? அதை முடிவு செய்யறது காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தியும் இளம் தலைவர் ராகுல் காந்தி தான். அதாவது நேற்று கலைஞர் திமுக தலைவர் கருணாநிதி சந்திச்சிங்க, இந்த ஆட்சியில பங்கு அமைப்பு சம்பந்தமா ஏதாவது நீங்க அவங்ககிட்ட பேசுனீங்களா? இது சம்பந்தமா எங்கள் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் முடிவு செய்வார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் இருக்கின்றார், நான் அவரோட கேட்போம். அதாவது இந்த ஆட்சி அமைப்போது இது தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று இன்றைக்கு ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலையில் மரியாதைக்குரிய தலைவர் நாராயணசாமி அவர்களை கிட்டத்தட்ட 28ஆம் தேதி சனிக்கிழமைக்கு நாங்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்திலே அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அதற்கான எங்களுக்கு ஆதரவு கோரும் கடிதத்தை மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநரிடத்தில் இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். மேலும் இன்றைக்கு மரியாதைக்குரிய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் மரியாதைக்குரிய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து அமைச்சரவை சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களும் நானும் நாங்கள் ஆலோசனை செய்ய இருக்கின்றோம். அதன் பிறகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அன்னை சோனியா காந்தி ஒப்புதல் பெற்று அந்த யாரெல்லாம் அமைச்சர்கள் என்ற அமைச்சர்கள் பட்டியலை கவர்னரிடத்திலே கொடுக்கப்பட்டு அது உள்துறையிடமிருந்து அனுமதி பெற்று வெகு விரைவாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார்கள். உங்களிடம் ஒரு கேள்வி, அதாவது இந்த ஆளுநர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு? எனக்கு 100% ஒத்துழைப்பு கொடுப்பார் நம்பிக்கை இருக்கிறது. அவர் எனக்கு ஏற்கனவே பழக்கமானவர். 25 வருடங்களாக இந்த துணைநிலை ஆளுநர் அவர்கள் காவல்துறையில் இருக்கும் பொழுது டெல்லி போலீஸில் வேலை செய்கிற சமயத்தில் பல முறை அவரை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு பழக்கமானவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எண்ணமும் புதுவை மாநிலத்தை வளர்ச்சியை கொண்டு வர்றது தான், எங்களுடைய எண்ணமும் புதுவை மாநிலத்தை வளர்ச்சி கொண்டு வர்றது தான். அதனால நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இப்போ டெல்லிக்கு நீங்கள் எப்போ போறீங்க? போகும்போது உங்ககிட்ட சொல்கிறோம். அதாவது தற்போது அவர்கள் டெல்லி சென்று இந்த ஆளுநர் மாளிகையில் கொடுத்த கடிதம் கொடுத்த விவகாரம் குறித்தும் இந்த கட்சியுடைய தலைவரிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அதாவது இன்று காலை அந்த கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம், ஆகவே ஆட்சி கோரி கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது 3 கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களுடைய பலம் எத்தனை இருக்கின்றது என்ற கடிதம் மற்றும் நாராயணசாமியை முதலமைச்சராக அந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட கடிதம் ஒன்றும், மேலும் அவர்களுக்கு கூட்டணி ஆதரவு கொடுக்க திமுக கட்சி தலைவர் கருணாநிதி கொடுத்த கடிதம் ஆகிய 3 கடிதத்தையும் தற்போது ஆளுநரிடம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த கடிதம் கொடுத்த பிறகு இவர்கள் அந்த கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு உடனடியாக ஆளுநர் அனுப்புவார். அங்கிருந்து பதில் வந்த பிறகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்று தெரிய வருகின்றது. கணேஷ்.
ரஹ்மான், தற்போது திமுகவிற்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுமா என்கிற ஒரு கேள்விக்கு அதை திமுக தலைவர் கருணாநிதியும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியும் முடிவெடுப்பார்கள் என்று நாராயணசாமி சொல்லியிருக்கிறார். புதுச்சேரி மாநில திமுக தரப்புல இது பற்றி என்ன சொல்றாங்க? கண்டிப்பா, அதாவது இன்று அந்த கடிதம் கொடுக்க வரும்போது அந்த கட்சியோட அதாவது திமுக 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதில் ஒருவர் சிவா, அதாவது தெற்கு மாவட்ட செயலாளர் சிவா, அவருடன் வந்திருக்கின்றார். கூட்டணி கட்சியுடன் சென்றுதான் அவர்கள் அந்த கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த இரு கட்சியுடைய தலைமை என்ன முடிவு செய்கின்றதோ அதை பொறுத்தே கூட்டணியில், அதாவது அந்த அமைச்சரவையில் திமுகவுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்து இந்த இரு கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். கணேஷ், மற்ற அனைத்து மாநிலங்களிலுமே ஆட்சி அமைக்க உரிமை கோரி பதவியேற்பு விழாவெல்லாம் நடைபெற்று முடிந்த நிலையில தற்போதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் உரிமையே கோரி இருக்கிறார்கள். இந்த தாமதத்திற்கு என்ன காரணம், கொஞ்சம் நினைவுபடுத்த முடியுமா? அதாவது கண்டிப்பா கணேஷ், அதாவது அதாவது 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதாவது தமிழகம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதனுடைய முடிவுகள் கடந்த 19ஆம் தேதி வெளியான பின்பும், அதாவது 10 நாட்களாக அதாவது புதுச்சேரியில் அமைச்சர் அமைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டு வந்தது. அதாவது தமிழகம் உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களே ஆட்சி அமைக்கப்பட்டு அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி அவருடைய பணிகளை துவக்கியிருக்கின்றார்கள். ஆனால் புதுச்சேரியில் முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நிலை வந்தது. இந்த நிலையில் தற்போது நேற்று முன்தினம் அதாவது கட்சியுடைய மேலிடமானது இருவர் கொண்ட குழுவினை அனுப்பினார்கள். அதாவது டெல்லி முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் முகுல் வாஸ்னிக் ஆகியோர் கொண்ட 2 குழுவை அனுப்பியிருந்தார்கள். அவர்களுடனான 15 சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அவர்கள் ஆலோசித்து ஏகமனதாக முதல்வரை தேர்வு செய்திருக்கின்றார்கள். அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமியை தேர்வு செய்திருக்கின்றார்கள். இதன் பிறகே அவர்களுடைய இந்த ஆட்சி கோரும் நடவடிக்கைகள் மற்ற நடைபெற்று வருகின்றன. இது தாமதம் என்றாலும், அதாவது இது புதுச்சேரியிலே இது போன்ற சம்பவங்கள் அதாவது அதிகமாக நடந்திருக்கின்றன. அதற்கான வரலாறுகள் இருக்கின்றன. ஆகவே தற்போது இந்த ஆட்சி கோரும் கடிதம் இன்று கொடுத்திருக்கின்றார்கள். எப்படியும் நாளை காலைக்குள், அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து அந்த அனுமதி கிடைத்துவிடும். கிடைத்தவுடன், அதாவது ஆளுநரை பொறுத்தவரை அவர் ஆட்சி அமைக்க கோரி அவர் அழைப்பு விடுப்பார். ஆனால் இன்று அவர்கள் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் தலைவர் ஆகிய இருவரும் டெல்லி செல்ல இருக்கின்றார்கள். அப்போது அங்கு அதாவது அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறுவார்கள், அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து அங்கு முடிவெடுப்பார்கள். ஆகவே அந்த முடிவெடுத்த பின்புதான் ஆட்சி எப்போது அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அவர்கள் ஒரு தேதியை முடிவு செய்வார்கள். இந்த நிலையிலே, அதாவது இதில் கூட்டணி கட்சி வேறு இருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டணி கட்சியில் அவர்களுக்கு அங்கம் அளிக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டணி கட்சி தலைவருடனான பேச்சு நடத்த வேண்டும். அப்படி என்றால் டெல்லியிலிருந்து யாராவது அவர்களுடைய பிரதிநிதி சென்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதி சந்தித்து இது தொடர்பாக பேசுவார்கள். ஆகவே இதற்கு ஓரிரு நாட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே இதன் பிறகு அந்த ஆட்சி அமைப்பது, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கணேஷ்.